Hello viewers, welcome to our channel. நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி மூலியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நம்ம எப்படி வந்து 1 crore rupees மேக் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் பிபிஎஃப்ஐ யூஸ் பண்ணி எப்படி 1 crore rupees மேக் பண்ணுறதுன்ற வீடியோ இருக்குது. வீடியோ பார்க்காதவங்களுக்கு அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஐபின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எஸ்ஐபின்றது ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது நம்ம பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்டி மாதிரி மாதம் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு தொகையை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரோம் ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு. இந்த மாதிரி மாதம் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நமக்கு லாங் ரனில் மிகப்பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். கம்பேர் டு பேங்க் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாகவே இருக்கும், அதே நேரம் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். அதை எப்படி நம்ம குறைக்கிறதுனா, நம்ம கொஞ்சம் லாங் டேர்மாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கான ரிஸ்க்கு கம்மியாயிடும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஏற்ற இறக்கங்களோடு இருக்கும், வாலட்டைலாக இருக்கும். இறங்கினாலும் திரும்பி ஏறிடும், எப்படி இருந்தாலும் மார்க்கெட் ரைஸ் ஆகும். அந்த டைமில் நமக்கு லாஸை விட வந்து கெயின் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ நம்ம இந்த எஸ்ஐபியில் மந்த்லியாகவும் கட்டலாம், இல்லை குவார்ட்டர்லியாகவும் கட்டலாம். நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எஸ்ஐபி வந்து பண்ணிட்டு வரலாம். ஸ்டெப்அப் எஸ்ஐபின்றது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து 1 crore rupees வந்து மேக் பண்ண போகிறோம். இதில் எப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு அமௌண்ட்டு சூஸ் பண்ணி கட்டிகிட்ருக்கோம். திடீர்னு நமக்கு வந்து ஒரு ப்ரமோஷன் ஆர் இன்க்ரிமெண்ட் வருதுன்னா நம்மளால் இன்னும் கொஞ்சம் கூட கட்ட முடியும். அந்த டைமில் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி செட் பண்ணிடணும். எனக்கு இயர்லி 10% ரைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கட்டுற தொகையிலேருந்து 10% ரைஸ் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு போயிடும். எஸ்ஐபியை பொறுத்தவரை நமக்கு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு இப்போ ஃபினான்ஷியல் பர்டனாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக கட்டணுன்னாலும் நம்ம கட்ட முடியும். அதே நேரம் நான் இன்க்ரீஸ் பண்ணி கட்டணுன்னாலும் கட்ட முடியும். அதே மாதிரி நான் ஒரு ஃபண்ட்லேருந்து இன்னொரு ஃபண்டுக்கு மாற்றிக்கணுன்னாலும் நம்மளால் வந்து மாற்றிக்க முடியும். இதெல்லாம் வந்து இதில் இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி. நம்ம எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் கொடுத்துட்டோன்னா, இந்த எனக்கு மாதம் 5ஆம் தேதிக்கிட்ட நீங்கள் வந்து டெபிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டோன்னா, ஒவ்வொரு மாதமும் அதுவே வந்து டெபிட் ஆகி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இதெல்லாம் இதில் இருக்கிற கன்வீனியன்ஸ். தென் இதில் வந்து மினிமமாக நம்ம வந்து 500 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் எந்த ஒரு லிமிட்டும் இல்லை, அந்த அளவு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒவ்வொரு மாதமும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற தொகை வந்து லாங் ரனில் ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுறதுனால இது வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் த இயர்ஸில் நம்ம ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி நாலேஜ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து க்ரோ, ஜீரோதா அந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணி நீங்களாகவே கேஒய்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே நேரம் எனக்கு தெரியல அப்படின்றவங்க ஃபண்ட் மேனேஜர் ஆர் ஃபினான்ஷியல் அட்வைசரோட ஹெல்ப்போடு நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேங்க்ஸில் கூட கேட்டு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். எல்லாத்துக்குமே கேஒய்சி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். தென் வந்து இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, ஈக்விட்டி ஸ்கீம்ஸ், டெப்ட் ஸ்கீம்ஸ், ஹைப்ரிட் ஸ்கீம்ஸ்னு 3 டைப் இருக்குது. அதுக்கு கீழே நிறையா டைப்ஸ்லாம் இருக்குது. பொதுவாக ஈக்விட்டியில் தான் வந்து ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன் இருக்கும். டெப்ட் வந்து லோ ரிஸ்க் அண்ட் லோ ரிட்டர்ன். ஹைப்ரிட் வந்து மீடியம் ரிஸ்க் அண்ட் மீடியம் ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஸ்கீம். இப்போ ஈக்விட்டியை பொறுத்தவரை லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 12 to 15% வரைக்குமே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட் ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனால கரெக்டாக இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிட்டர்ன்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. யூஸ்வலாக 12%ங்கிறது ஆவரேஜான ரிட்டர்ன்ஸாக இருக்கும். நம்ம வந்து இந்த என்னென்ன ஸ்கீம்ஸு நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தோம்னா இது ரொம்ப லெங்க்தியாக போயிடும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது நம்ம கட்டுற பணம் வந்து எப்படி வந்து அலாட் ஆகும்னா யூனிட்ஸாக தான் அலாட் ஆகும். நம்ம ஏதோ ஒரு ஸ்கீமை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்கீமில் ஒரு ஷேர்னுடைய வேல்யூ என்னவோ அதுதான் வந்து நெட் அசெட் வேல்யூ, என்ஏவி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபண்டினுடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் வந்து அந்த என்ஏவி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நீங்கள் வந்து மாதம் 10,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணிட்டு வரீங்கன்னா, இப்போ வந்து அந்த என்ஏவி 100 ரூபாய்னா அதாவது 10,000 டிவைடட் பை 100 100 யூனிட் உங்களுக்கு அலோகேட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் பண்ணும்போது அந்த என்ஏவி வந்து 120 ரூபாய் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா உங்களுக்கு யூனிட் வந்து 83 தான் அலோகேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மாதமுமே அந்த யூனிட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து என்ஏவி அப்படின்றது. ஓகே, இப்போ நம்ம வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்டோம். இப்போ நம்ம எப்படி வந்து எஸ்ஐபி யூஸ் பண்ணி 1 crore rupees ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம்.
உங்களால் மாதம் மாதம் ரூ. 5,000 வந்து கட்ட முடியும். அதே மாதிரி ஆனுவலாக 10% வந்து என்னால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ்லேயே அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணிடலாம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொகை பார்த்தீங்கன்னா 38,40,150 ரூபா. ஆனால் நமக்கு 21 இயர்ஸ் முடிவில் 1,16,36,425 ரூபா கிடைக்கும். 12% ரிட்டர்ன் தரக்கூடிய ஈக்விட்டி ஸ்கீம்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ரொம்ப நாலேஜ் இல்லைன்னா நிஃப்டி 50 மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து இதை அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இப்போது இதே 5,000 நீங்கள் அந்த வருஷம் 10% ரைஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே 21 வருஷத்தில் வெறும் 56,93,371 ரூபா தான் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டெப் அப்னுடைய பவர். இப்போ நம்ம வருஷம் 10% ரைஸ் பண்ணி கட்டுறதுனால நம்மளால் வந்து 1 கோடியை அச்சீவ் பண்ண முடியுது. பட் இந்த கேஸில் அச்சீவ் பண்ண முடியல. இப்போது உங்களால் மாதம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வருஷத்துக்கு 10% வந்து இன்க்ரிமெண்ட்டும் பண்ணிவிட்டு கட்ட முடியும்னா உங்களுக்கு இது வந்து 16 வருஷத்துலேயே நீங்கள் வந்து இந்த 1 கோடியே 3,20,256 ரூபாய் அச்சீவ் பண்ணலாம். பட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொகை பார்த்தீங்கன்னா 43,13,968 ரூபா தான். ஆனால் உங்களுக்கு 1 கோடியை வந்து நீங்கள் 16 இயர்ஸில் அச்சீவ்மெண்ட் பண்ணிடுறீங்க. தென் உங்களுக்கு மாதம் 20,000 ரூபாய் கட்ட முடியும். அதே மாதிரி 10% ஸ்டெப் அப் பண்ணி ஆனுவலாக வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு 12 வருடங்கள்லேயே 1,48,683 ரூபா வந்து கிடைக்கும். பட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொகை பார்த்தீங்கன்னா 51,32,228 ரூபா தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டெப் அப் பண்ணி கட்டுறதுனால ரொம்ப சீக்கிரமே நம்மளுடைய இலக்கான அந்த 1 கோடியை நம்மளால் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி இன்னும் டீட்டெயிலான வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நம்மளோட கோல் என்ன, ரிஸ்க் என்னன்றதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா